காலையில் பார்த்துருப்பீங்க அந்த புகை மூட்டமாக ஒரு இடத்த. அது எவ்வளோ நேரம்னு நினைக்கிறீங்க, என்ன டைம்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10-10:30 மணிக்கு அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது காலையில் இப்படி தான் இருக்குமா, ஈவினிங் வந்து வேகமாக அந்த சன்செட் ஆகிருன்றது தெரியும் உங்களுக்கு. இனிமே போக போகிற அந்த அசாம் போக போகிற இடத்துலையும் இப்படியே தான் வேகமாக சன்செட் ஆகிட்டே வரும். அதான் வந்து எனக்கு என்னடா பண்ணுறதுன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இருட்டுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேபி இருட்டுனா இங்கேயே தங்கிடுவேன், இல்லைன்னா வந்து லாரிக்காரங்க வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்றாங்க. இந்த அசாம் வந்து மெயினான அந்த சிட்டி இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து லாரிக்காரங்க லிஃப்ட் கொடுக்குறேன்றாங்க. ஸோ அது வரைக்கும் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அவங்க லிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே தான். அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அசாம் மெயின் சிட்டி போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, அந்த மாதிரி லாரிக்காரங்க லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து நைட்டு வந்து ஒரு 7 or 8 o'clock 8 o'clock வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நைட்டு I will get 8 o'clock I will get ready. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக 5 மணி தான் ஆகுது, பட் அதுக்குள்ளேயே நான் வந்து கிளம்புறோம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு அந்த கிளம்பிட்டேன். வாங்க, இவ்வளோ கிளம்பிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் லிஃப்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு வழியாக இறங்கியாச்சு. இன்னொரு 100 கிலோமீட்டர் போகணும், பட் வந்து ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. அங்கங்கே நின்று போவாங்க, ரொம்ப நின்று தான் போவாங்களாம். ஸோ அதனால் வந்து இங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். என்ன வந்து விடிய காலையில் போகும்போது அது செம்ம குளிரும். இப்போயே லைட்டாக குளிருது, அது இன்னும் குளிரும். அதனால் வந்து இங்கேயே இறக்கி விட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே இறங்கி இருக்கிறது. ஏன்னா பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுட்டு நேராக அங்கே போய் தங்கலாம். கேட்டு பார்ப்போம்.